சரி ஐயா சொல்றீங்க, அதுலேயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இடமா பாரம்பரியம் உள்ள மார்க்கெட்டு இந்த காந்தி மார்க்கெட்டு. இந்த காந்தி மார்க்கெட்டை சுற்றி அரியலூர், பெரம்பலூர், துறை 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சுற்றுலா இருந்து எங்கள் தாத்தா காலத்துலையா இருக்கட்டும், எங்கள் அப்பா காலத்துலையா இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ஒரு 3 ஷிஃப்டாக அந்த வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருங்க. கமிஷன் வண்டி ஒன்று, அதுக்கு அடுத்த ரேஞ்சு மொத்த செல், அப்படி 3 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 3 பிரிவுக்கு முதல் பிரிவுக்கு இவங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், 2வது பிரிவுக்கு எத்தனை சதுரடி, ஏதோ அதிகாரிகள் சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு செஞ்சீங்கன்னா இந்த கள்ளுக்குட்டி மார்க்கெட் நிலமை தான் மீண்டும் இந்த மார்க்கெட்டுக்கு மாடி வேண்டியதில்லை. வெங்காயப்பேட்டை எப்படி அமைஞ்சிருக்காங்களோ, பட்ஜெட் கம்மி அது மாதிரி எல்லாருமே ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி கலெக்டரையா வந்து மறுபரிசீலனை பண்ணி சொன்ன காரணம் வந்து டிராபிக். அதாவது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து காலையில் நைட்டு வந்து வண்டி வரும், இறக்கி விற்போம். திருப்பி காலையில் 7 மணி 8 மணிக்கு திருப்பி சரக்கு வரும். அதை விற்று முடிச்சோடனே 11 மணிக்கு திருப்பி சரக்கு வரும். இந்த மாதிரி ஐட்டம் அந்த மாசி பட்சம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் வருது சார். அது பார்த்தீங்கன்னா எட்டரை, போக்கு, குடுமணி, கோசம்பட்டி, சேப்பலாப்பட்டி, கவுண்டப்பட்டி, முடியூர், போதாவூர், இந்த மாதிரி ஊர்கள் பூ கொண்டு வந்தார். கடைசியில் கொண்டு போய் போட்டால் நல்லா காந்தி மார்க்கெட் அமைப்பு அதை பார்த்து. என்னோடய பேர் எஸ்பி பாபு, திருச்சி மாவட்ட அனைத்து காய்கனி வியாபாரிகள் ஒற்றுமை சங்க தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட தலைவர். இன்றைக்கி வந்து காந்தி மார்க்கெட்டை பஞ்சப்பூருக்கு இடமாற்றம் செய்வது பற்றிய ஒரு கருத்து கணிப்பு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆணையர் எல்லாம் வச்சாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக குறைந்தது ஒரு 5 வருடமாக வணிகம் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் வணிகம் அது இன்றைக்கி சாதாரண ஒரு காய்கறியை நாங்கள் சாதாரண வியாபாரிகள் பச்சை காய்கறி விற்கிறது போய் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை முதற்கொண்டு உரிச்சு தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் வணிகமெல்லாம் அதிகரித்து போய் இன்றைக்கி டோட்டலாகவே காந்தி மார்க்கெட்டினுடைய வியாபார நேரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. வியாபாரம் அதை விட குறைவாயிருச்சு. குறைந்தபட்சம் 10 மணிக்கு மேலே காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் கிடையாது. மொத்த வியாபாரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சுருங்கி இப்போது அதிகபட்சம் ஒரு 5 மணிக்கு மேலே எந்த காய்கறி வண்டியும் இறக்கிறதும் இல்லை. அதே மாதிரி தோழர்களும் சரி, சுமை தூக்கும் தோழரும் 5 மணிக்கு மேலே வண்டி இறக்க மாட்டோன்ற ஒரு இதில் இருக்கிறனால நாங்களே என்ன போட்டோம், வியாபாரமும் இல்லை என்ற காரணத்தால் வணிகத்தையும் குறைத்து கொண்டும் வணிகமும் நாங்கள் குறைக்கவில்லை, வணிகம் குறைந்து விட்டது தானாகவே. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாளுக்கு நாள் வணிகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இடமாற்றம் என்பது தேவையில்லாத ஒன்று. அதுலேயும் இந்த காந்தி மார்க்கெட்டுங்கிறது புராதான ஒரு சின்னம். இந்த இடத்துல நாங்கள் இயங்கிறது அப்படிங்கிறதே எங்களுக்கு போதுமானது. இதில் இருக்கக்கூடிய வசதிகளே போதுமானது. அதோடு இல்லாமல் காந்தி மார்க்கெட்டை சுற்றியுள்ள தள்ளு வண்டிகளும் லாரி செட்டுகளினாலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறதே தவிர 5 மணிக்குள்ள அனைத்து மொத்த காய்கறி கமிஷன் வியாபாரிகள் அனைத்து வண்டிகளுமே கரெக்டாக 6 மணிக்குள்ளே வெளியேற்றப்படுகிறது. 8 மணிக்குள்ளே ஹோல்சேல், 7 மணி 8 மணிக்குள்ளே ஹோல்சேல் முடியுது. 11 மணிக்கு மேலே சில்லறை வியாபாரமே முடிஞ்சிருது. இப்படி நாளுக்கு நாள் சுருங்கி விட்ட இந்த வியாபாரத்தை நாங்கள் போய் நகர்ப்புற விரிவாக்கம் அப்படிங்கன்னு சொல்லி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதனால் இருக்கிற வியாபாரமும் இன்னும் சிதிலமடையும் நிலைமைக்கு நாங்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணி எங்களுக்கு இந்த புதிய மார்க்கெட் எங்களுக்கு வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிறத ஒருமித்த கருத்தாக அவர்கிட்ட கலெக்டரேட்டை நாங்கள் முன் வச்சுருக்கோம். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருக்காரு. இருந்தாலும் எங்களுடைய இறுதி முடிவாக அதாவது நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த காந்தி மார்க்கெட்டையே புனரமைச்சு தரேனார். அதே மாதிரி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர், கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதராஜ் ஐயா அவங்க கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் செலவில் உங்களுக்கு இதே காந்தி மார்க்கெட்டை புனரமைச்சு இங்கே அமைச்சு கொடுக்குன்னு சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காங்க. அதை செய்தாலே எங்களுக்கு சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நவுத்தினாலே போதுமானது. மொத்தமாகவே வியாபாரம் 10 மணிக்குள்ளே முடிஞ்சிருது. காய்கறி வியாபாரங்கிறது ஹோல்சேல் அப்படிங்கிறது காலையில் 6 மணிக்கு முடிஞ்சிருது. இதனால் எந்த விதமான போக்குவரத்துடையும் இடையூறும் கிடையாது. எனவே எங்களுக்கு இந்த மார்க்கெட்டே போதுமானது. கிட்டத்தட்ட 3000 வியாபாரிகளும் கிட்டத்தட்ட இதை நம்பி
சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் இந்த இடத்த பலனடைகிறாங்க. காந்தி மார்க்கெட்டை சுற்றி பழ மண்டி இருக்குது, உருளைக்கிழங்கு மண்டி இருக்குது, வெங்காயம் மண்டி இருக்குது, மளிகை மண்டிகள் இருக்குது. இத்தனை வியாபாரங்களும் இந்த இடத்துக்குள்ளே தான் இயங்குது. அதனால் வேண்டி இந்த மார்க்கெட் இங்கே இருக்கிறது தான் சிறப்புன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆணையிட்ட எங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை. இனி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உங்களுக்கு என்ன வசதிகள் வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், எந்த வசதிகளும் வேண்டாம். இருக்கிற இடத்துல டிராஃபிக்கை கிளியர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாலே அங்கே எந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் பண்ணி கொடுத்தாலே போதும். அது பாட்டு காந்தி மாட்டு சின்ன காம்பவுண்ட் 6.25 ஏக்கரில் அருமையாக இயங்குது. இது நாங்கள் விரிவாக்கம் என்ற பேர் எங்களுக்கு தேவையில்லை. அதனால் இப்போ சமீப காலமாக கட்டியிருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி கட்டிடங்களும் முழுவதுமாக எந்த கட்டிடத்திலையும் கல்லுக்குடியிலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் கட்டியிருக்க அனைத்து கட்டிடங்கள்லையும் எதுலேயுமே முழுமையாக திறந்து வசூல் பண்ணப்படவில்லை. அனைத்தும் பொதுமக்களுடைய காசு, அத்தனை வணிகர்களுடைய காசு அத்தனையுமே வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற கடைகளே மாநகராட்சி கடைகள் திறக்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் இன்னொன்று புதுசாக ஒன்று தேவை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு முடிவுங்கிறது எங்களுடைய கருத்தை முன் வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து அகற்றணும்னு முடிவு பண்ணால் உங்களோட நடவடிக்கை கண்டிப்பாக காந்தி மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து அகற்றணும்னா குறைந்தபட்சம் உண்ணாவிரதம், அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சந்திப்புகளை ஏற்படுத்துவதற்கு வியாபாரிகள் அனைவருமே ஒருமித்த கருத்தாக முன்னிக்கிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி ஒரு முடிவை இந்த அரசு எடுக்காது என்ற ஒரு நம்பிக்கை. அப்படி எடுத்தால் விளைவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிரொலிக்கும் அளவிற்கு எங்களுடைய எதிரொலிப்பை காமிப்போம். என்னுடைய பேர் எஸ்பி பாபு, தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்ட அனைத்து காய்கனி வியாபாரிகள் ஒற்றுமை சங்க தலைவர்.